ஹலோ மக்களே, வணக்கம்ங்க. இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் சென்டரை ஓப்பன் பண்ண போகிறோம்ல, அதுக்கு வந்து நம்ம செடியெல்லாம் வாங்க வந்திருக்கோங்க. இப்போ தான் நான், எங்கள் தம்பி, அப்புறம் ஹஸ்பண்ட் 3 பேர் வந்திருக்கோம். இந்த செடி எங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து நான் தான் செலக்ட் பண்ணி வாங்குகிறேன். எங்கள் தம்பி தான் வீடியோஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே இந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய அதிர்ஷ்டம். நம்ம கம்ப்யூட்டர் சென்டருக்கும் பக்கத்துலேயே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 10 ஸ்டெப் நடந்தால் அந்த கார்டனிங் இருக்குங்க. நான் உங்களுக்கே தெரியும், நான் வில்லேஜ்லாம் நிறைய செடி கொடி எல்லாம் வச்சுருக்கேன். மரம்லாம் வச்சுருக்கேன். மரம்னா தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம் எல்லாமே இப்போ காய்க்குது. நான் காலேஜ் போனேன்னாவே ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருதுன்னா அது என்ன நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வைப்பாங்கல்ல, கிராஜுவேஷன் டே, உமன்ஸ் டே, ஆனுவல் டே, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பசங்கிட்ட வந்து செடி கொடி தான் கேட்போம். அவங்க பேரில் கொண்டு வச்சுருவோம். அதே மாதிரி இங்கேயும் பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் சென்டருக்கு நம்ம வந்து செடியாக வைக்கலாம் அப்படின்ற ஒரு எய்மில் போய் வாங்குகிறோம். இந்த தம்பி அவங்க தான் இந்த கார்டனிங் வச்சுருக்காங்க. இந்த செடியை தானே செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். எங்கள் தம்பி தான் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க. இது என்ன பூவெல்லாம் வச்சாக்க கறி அப்பப்போ கொட்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக அப்படியே இருக்கும். ரெண்டாவது நம்ம வச்சுருக்கிறது வந்து மெயின் ரோட்லேயே ரோட்வேஸ். இது என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இல்லாத இருக்கும். ரெண்டாவது வந்து நமக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இந்த செடியெல்லாம் எங்கே வைக்கிறோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லோரும் பார்க்குறப்ப அந்த க்ரீனிஷ், அந்த பச்சையம் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணணும். அவங்க எப்படி தான் அவங்க வந்து கவலையாக வந்தாலும் இல்லை கோபமாக வந்தாலும் அந்த செடியை பார்த்தோன்னா அவங்களோட மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது, நம்மளால் முடிஞ்ச ஒரு என்விரான்மெண்ட் பொல்யூஷனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பிளான்ட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க வாங்கியிருக்கோம். இது பாருங்கள், நாங்கள் ஒரு 4000 கிட்ட வாங்கியிருக்கோம். இந்த செடி வந்து அவங்க ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. நம்ம கேட்குறப்ப நமக்கு ஒரு பாட்டு மாற்றி கொடுக்குறாங்க பாருங்கள். ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த தம்பியை கேட்டாங்க, அந்த கார்டன் தம்பியை கேட்டாங்க, நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்குறீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொன்னேன். கம்ப்யூட்டர் சென்டருக்காக இவ்வளோ செலவு பண்ணி வாங்குறீங்க? நாங்கள் ஆமாம், இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு வர்றவங்க எல்லோரும் வந்து மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், ரிலாக்ஸேஷனாக போகணும் அப்படின்னு நல்ல ஒரு லக்ஸரி அண்டு ப்ளசண்ட்டான ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க நான் இந்த ஸ்கில் ட்ரைனிங், இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ளவர் செடியெல்லாம் நான் வாங்கல, ரோஸ் செடி மட்டும் வாங்கியிருக்கேன் என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்கு. நான் ப்ளேஸ் பண்ணுறதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த சம்மர் சீசன்லேயும் அவங்க வச்சுருக்க அந்த கார்டனில் எப்படி இருக்குது, நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோம்னா எப்படி மாறும் என்னன்னு தெரியலை. அதுக்குள்ளே உரம்லாம் கூட கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் வந்து பிளான்ட்டாகவே வாங்கிட்டோம். உள்ள இன்டீரியல் உள்ளே வந்துட்டு நம்ம சிஸ்டத்துக்கிட்டேயும் வைக்கிறதுக்கு நிறைய பிளான்ட்டு வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கு தனியான பவுலெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் எதாவது செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் தம்பி இவங்க. அப்புறம் அந்த கார்டனர், எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்கிறதுனால நாங்கள் வந்து நடந்தே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இதை தாங்க செலக்ட் பண்ணி எல்லாமே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சென்டரில் நடந்தே எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 10 ஸ்டெப்பு தான். ஆப்போசிட் கிராஸ் பண்ணால் நம்ம கம்ப்யூட்டர் சென்டர். முதன்முறையாக நம்ம வந்து ஏற்கனவே எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லாம் வச்சுருக்கோம், நர்சிங், அப்புறம் வந்து ஸ்கில் ட்ரைனிங்லாம் வச்சுருக்கோம். இப்போ கம்ப்யூட்டர் சென்டர். எல்லாம் வர்றவங்களாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்காகவே இப்போ நான் வந்து ஒரு 6 + ஒரு 3 9 சிஸ்டம் வாங்கிட்டு இப்போ பண்ணுறேங்க. பாருங்கள், நானே என் ஹஸ்பண்ட் எல்லாம் வாங்குகிறோம். அந்த தம்பி வந்து வாழ்த்தி கொடுக்குறாங்க. நம்ம கம்ப்யூட்டர் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் நேம் பார்த்தோன்னே அந்த பிளான்ட்டும் அவங்க கண்ணுக்கு தெரியும். அந்த க்ரீனிஷ் கான்செப்ட் ஓரியண்டலாக வச்சுருக்கேன். என் ஃபேமிலியில் எல்லாருமே, எங்கள் சித்தப்பா சித்தி, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தாங்க நிறைய செடி கொடி தான் வளர்ப்போம். பாருங்கள், நம்மளோட ஃப்ளெக்ஸ் இது தான். நிறைய ஃப்ளெக்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இது அடிச்சிருக்கோம். இதில் மெடிக்கல் சயின்ஸ், மாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது. நம்ம நர்சிங் கோர்சஸ் வச்சுருக்கோம், அதுவும் கம்ப்யூட்டர் கோர்ஸும் நான் பண்ணியிருக்கேன். என் தம்பி வந்து எந்தெந்த பிளான்ட்டெல்லாம் கான்செப்ட் ஓரியண்டலாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஓப்பனிங் முடிஞ்சோன்னா ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அவங்க தாங்க எல்லாமே. ஏன்னா வந்து ஒரு
அதுக்கு உள்ள எல்லா ஒரு என்ன சொல்லுவாங்க ஃப்ரீ பிளானும் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கம்மியான ப்ளேஸ் இருந்தாலும் அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது. அது பாருங்கள் ஏசிங்க. நான் சொல்லியிருக்கேன், வர்ற பசங்க எல்லாருமே அந்த ஒரு ஃபீல், ஒரு ரூரல்லேருந்து வர்றவங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறத ஏசி நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் கூட நாங்கள் ஏசி இல்லாத சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஃபீஸ் மைண்டாக இருக்கணும். 2வது சிஸ்டம் வச்சுருக்கோம், அதனால் சிஸ்டத்துக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லாதீங்க. நானுமே இப்போ தான் முதன் முறையாக ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், நாங்கள் ஒன்றும் அவ்வளோ ரொம்ப ராயலாலாம் கிடையாது. இந்த இன்ஸ்டியூட் இத்தனை கோர்சஸ் வச்சுருக்கேனாவே நான் சிம்பிளாக தான், வீடும் சரி நான் வச்சுருக்க எல்லாமே வந்து கம்மியான ப்ராப்பர்ட்டியில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம கொடுக்குற ஸ்கில்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து ஹைஃபைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். பிளான்ட்டு, நேச்சர் பிளான்ட்டு, ஏசி, இது வந்து அங்கே உள்ள அந்த பெயிண்டிங் ஒர்க்கு, இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாமே ஹைஃபைவாக இருக்குங்க. அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணி பசங்க இந்த சம்மரில் வெளியில் இந்த மொபைல் தோண்டாமல், நிறைய பேரண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக தான் இங்கே விடுறோம் அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ தாங்க பொருள் மீன்ஸ் என்னென்னா கம்ப்யூட்டர் ஏற்கனவே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், விசாரிச்சுட்டு. இப்போ அதுக்குள்ளே கொட்டேஷன்லாம் நான், தம்பி, ஹஸ்பண்ட் எல்லாம் போயிட்டு பார்க்குறோம். அந்த கொட்டேஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. 10 சிஸ்டத்துக்கு வந்து கொட்டேஷன் வாங்கியிருக்கோங்க. வாங்கிட்டு அடுத்த நாள் 10 எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் வந்து அதுக்குள்ள தம்பிக்கு தான் அந்த கம்ப்யூட்டரை பற்றியெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க வந்து டிசிஎஸில் இருக்கிறதுனால சிஸ்டம் ஓரியன்டலாக அதில் உள்ள ரேண்டமாக அதில் உள்ள அந்த சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கேட்டு பண்ணிகிட்ருக்காங்க. விசாரிச்சுட்டு நல்லா அங்கே வந்து நமக்கு நல்லா சர்வீசஸ் நல்லா பண்ணாங்க. ஆமாம், அதனால் வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் யூடியூப் வச்சுருக்கிறதுனால எங்களோட ஷோரூமை வந்து எல்லாேருக்கும் காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கோம். நம்ம நாகப்பட்டினத்தில் உமா ஹோம் அப்ளையன்சஸ்ங்க, அங்கே தான் இந்த திங்ஸ் நாங்கள் லேட்டாக சொன்னோம். லேட்டாக இந்த மாதிரி நாங்கள் யூடியூப் வச்சுருக்கோன்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து வீடியோஸ் எடுத்து போடுங்கன்னாங்க. நானும் எங்கள் தம்பியும் உட்காந்துருக்கோம். இப்போ வந்து அந்த இதெல்லாம் எங்களோட ஷோரூம்லாம் அங்கே உள்ள எல்லா திங்ஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. பாருங்கள், எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணது தாங்க காமிச்சிட்ருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. பர்ச்சேஸ்னால் வந்து எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செஞ்சு வச்சிட்டோம். அடுத்த நாள் வந்துட்டு கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் வந்து பாருங்கள், இதாங்க பர்ச்சேஸ் பண்ண நம்ம லேப்டாப்பெல்லாம். ஏன்னா இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க. ஏன்னா முதல் முறையாக ஒரு எஜுகேஷன் ஸ்கில் ஓரியன்டெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம். இது வந்து அந்த கடையோட ஓனருங்க, அவங்க தான் எங்களுக்கு விஷ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபண்டிங்கும் இல்லாத, திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு லோன் காஸ்ட்டும் இல்லாமல் எங்களோட ஓனான ஒரு ஸ்பெண்டிங் ஆஃப் மணி வச்சு தாங்க பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நல்லபடியாக போகணும். நிறைய இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கில்ஸ் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு நிறைய உள்நாடு மற்றும் வெளிநாடுகள்லாம் வேலைக்கு போகணும். நான் சாமிகிட்ட டெய்லிக்கும் அது தாங்க நான் வேண்டிப்பேன். நம்மகிட்ட கற்றுக்கிற பசங்க எல்லாமே, ஏன்னா இங்கே படிக்கிற பசங்க வந்து 10th 12th டிகிரி முடிச்சுட்டு 2 டிகிரி 3 டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் நர்சிங்கு வித் வந்து ஆரி ஒர்க், டைலரிங் முடித்தவங்களும் ஒரு ப்ளேஸில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. நர்சிங் முடித்தவங்களும் ஹாஸ்பிட்டலில், மல்டி ஹாஸ்பிட்டலில், அந்த மாதிரி சென்னையில், நம்ம லோக்கலில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஆரி ஒர்க்கு, டைலரிங்லாம் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க. ஆனால் நான் 2019 ஆரம்பித்து இந்த மாதிரி சில கோர்சஸ்லாம் பண்ணுறதுனால எல்லாம் நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய பண்ணணும்னு நான் காட்கிட்ட வேண்டிக்கிறேன். அங்கே உள்ள ஷோரூமில் உள்ள எல்லோரும் வந்து வீடியோஸில் நின்று கவர் பண்ண சொல்லி எடுக்க சொன்னாங்க. அதுதான்